தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. அப்பா, குழப்பங்கள் தேவையில்லை, சொல்லுவோமா? மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தில் அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தில் அனுதினம் நாடிடுவேன். துவக்கத்தை கொடுத்தது நீர் என்று சொன்னால் முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். துவக்கத்தை கொடுத்தது நீர் என்று சொன்னால் முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தாலும் முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தாலும் முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. ஓ லார்ட், குழப்பங்கள்
குழப்பங்கள் தேவையில்லை, மனவாரங்கள் தேவையில்லை. தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தில் அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தில் அனுதினம் நாடிடுவேன். பிதாவே, இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். குழப்பங்கள் இல்லாமல், மனபாரங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான பலனை எங்களுக்கு தாருமப்பா. பல நேரங்களிலே குழம்பி போகிறோம், ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் விசுவாச அறிக்கையோடு, தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கிறது, நான் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை அவர் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. மனபாரங்கள் அழுத்தும் போது, இந்த மனபாரத்தினால் நான் அழுத்தப்பட வேண்டியதில்லை. இயேசு இந்த பாரத்தை சுமந்தார், இந்த எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்தார். வேண்டிய மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இயேசு சுமப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன்னேறி செல்வதற்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நாம் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடியிருப்பது மிகுந்த சந்தோஷம். உங்கள் எல்லாருடைய ஜபத்தினாலேயும், ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலேயும், உங்கள் எல்லாருடைய ஜபத்தினாலேயும் நானும் என்னுடைய மகளும் கர்த்தருடைய ஊழியத்தை சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைவேற்றி விட்டு, நேற்றைய தினம் காலை வேளையிலே சோமாக திரும்பி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு கூட்டத்தில் கட்டாயம் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்களை எதிர்பார்த்து எங்களுடைய டிக்கெட்டை கூட ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வேறு டிக்கெட் வாங்கி அவ்விதமாக கர்த்தருடைய ஊழியம் சிறப்பாக நடந்தது. வெள்ளிக்கிழமை வந்திருக்கணும் நான், ஆனால் அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆகவே நாங்கள் நேற்று காலை தான் வர முடிந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கணம், எவ்வளவு பெரிய அது ஸ்லாக்கியம், எவ்வளவு ஆண்டவர் கனப்படுத்துவார் என்பதை கொஞ்சம் கூட அதிகமாக நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவர் எங்களையும் கூட அப்படியே ஊழியத்தை செய்கிறபடினாலே, அப்படியே கிருபையினாலே எங்களையும் அவர் கனப்படுத்தினார். ஆண்டவருக்கு நான் எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். நாம் நம்மை குறித்து பேசுவதற்கு அதிகமான விஷயங்கள் எதுவும் இல்லை. தேவன்தான் நல்லவர், அவர்தான் பெரியவர், அவரை குறித்தான் நாம் அதிகமாக பேச வேண்டும். ஆமென். இந்த காலையிலே நாம் ஆண்டவருடைய செய்திக்கு போகிறோம். புதிய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நாம் ஆவிக்குரிய வரங்கள் என்கிற தலைப்பில் படிக்க தொடங்கினோம். அதில் அந்த விசுவாசத்தை குறித்து நாம் படிக்க தொடங்கின பிறகு நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலேயே தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செய்தி நமக்கு தேவை என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அந்த செய்தியை நமக்கு தந்து அந்த செய்தியின் மூலமாக நம்மை அவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். கடந்த பல வாரங்களாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு 18வது பகுதியை நான் பிரசங்கிக்க போகிறேன். விசுவாசத்தை குறித்து கேட்பது சுலபம், பேசுவது சுலபம். ஆனால் வாழ்க்கையில் விசுவாசத்தை அபியாசப்படுத்துவதும்
அந்த விசுவாசத்தின்படியே வாழ்க்கையில் இருப்பதும் அது சுலபம் அல்ல. அதை நாம் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி கொண்டே வர வேண்டும். நான் என்ன விசுவாசத்தை பேசுகிறேனோ, நாம் எந்த விசுவாசத்தை கேட்கிறோமோ, அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அதிகமான விசுவாசத்தை தாரும். ஒரு நாளும் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டியது தான், எனக்கு அதிகமான விசுவாசத்தை தாரும், கூடுதல் விசுவாசத்தை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும், விசுவாசம் நான் வளரட்டும். சில நேரங்களிலே விசுவாசம் உடனே வேலை செய்யாது. நாம் என்ன நினைக்கிறோம்? விசுவாசம் என்றால் அது உடனே வேலை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் விசுவாசம் உடனே வேலை செய்யாமல் அமைதியாக இருக்கும். ஆனால் விசுவாசம் இருந்து கொண்டே இருக்கும். விசுவாசம் உடனடியாக வேலை செய்யாது, அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நிற்கும்போது அந்த விசுவாசமானது ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வரும். முன்னேறி போகிற ஒரு நிலைமையை அந்த விசுவாசம் நமக்கு ஏற்படுத்தி தரும். அதனால் நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறேன், நான் பேசுகிறது ரொம்ப சுலபம், கேட்கறது ரொம்ப சுலபம், வாசிக்கிறது அதை விட ரொம்ப சுலபம். ஆனால் விசுவாசமாக வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நான் நல்ல பிரசங்கங்களை பண்ணுறதை விட நீங்களும் நானும் விசுவாசமாக வாழ்ந்து காட்டணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நாம் விசுவாசமாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு இடத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை நாம் படிக்க தொடங்கினோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் படிக்க துவங்கினோம். அதை எடுத்துக்கொள்ளலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நிறைய ஆட்களை குறித்து அவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஆட்கள்லாம் யார் என்று நாம் பார்ப்போமானால் விசுவாச வீரர்கள், வாழ்ந்து காட்டினவர்கள், விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினவர்கள், விசுவாசத்திலே செயல்பட்டவர்கள். விசுவாசத்தில் செயல்படும் பொழுது சேலஞ்சஸ் இருக்காதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது, சவால்கள் இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. விசுவாசமே சவால்கள் நிறைந்தது தான். சேலஞ்சஸ் இல்லாமல் ஃபெய்த் கம்ப்ளீட் ஆகிறதே கிடையாது. எப்போவுமே ஃபெய்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபெய்த்துக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். பரிசுத்தம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் வரும். நீங்கள் அன்புன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் வரும். எந்த கேரக்டரை எடுத்து நீங்கள் படித்தாலும், எந்த தன்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண நினச்சாலும் அதற்கு நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். சவால்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எனக்கு எப்படி முடியும், இது என்னால் முடியாது என்று நாம் நினைப்போமானால் பல நேரங்களிலே நாம் விசுவாசத்திலே வெற்றி அடைய முடியாது. அது தோல்வியை கொண்டு வரும். விசுவாசத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் நாம் அதற்கான சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலிருந்து பாராக் என்கிற மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த விசுவாசம் யாருடைய விசுவாசத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க விசுவாசத்தை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்மள்ட்ட ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இவங்களை பற்றியெல்லாம் எழுதுனா இனிமேல் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆகவே கொஞ்சம் தான் நமக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நாம் சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
பாராக் என்கிற இந்த மனிதன் விசுவாசத்தினாலே ஒரு வெற்றியை சுதந்திரிக்கிறான். அதை நாம் படிக்க போகிறோம். அங்கே நாம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் படிப்போமானால், கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்கிற கானானியருடைய ராஜாவின் கையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார் என்று நாம் படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பல நேரங்களில் படிக்கிறோம். அவர்களை ஒப்பு கொடுத்தார், அவர்களை சிறுமைப்படுத்தினார், அவர்களை ஆளும்படியாக அனுமதித்தார், இப்படியெல்லாம் படிக்கிறோம். ஆனால் சில இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிற தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கர்த்தர் அவர்களை விற்று போட்டார்னு போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விற்று போட்டார். கர்த்தர் விற்று போட்டார்னா என்ன? இனிமேல் இந்த பொருள் எனக்கு வேணாம், போட்டேன், என் கையை விட்டு எப்படியா தொலைஞ்சு போட்டோம். ஒரு கடைக்காரன் அந்த கடையில் ஒரு பொருள் வேணான்னு நினச்சான்னா, யாராவது ஒருத்தர் அந்த பொருளை வாங்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா குறைஞ்ச விலைக்கு கூட அதை கொடுத்துட்டு, அப்பா நீ கடையிலேருந்து இந்த பொருளை முதல்ல எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு இந்த பொருள் இந்த கடையில் வேணாம் என்று சொல்லி அவன் விற்று விடுவான். நமக்கு கூட ஒரு பொருள் வேணான்னு நினச்சோன்னா அந்த பொருளை ஏதாவது ஒரு விலை வந்தால் பரவாயில்ல, கிடைக்கிற விலைக்கு அந்த பொருளை விற்றுருவோன்னு நினச்சி அந்த பொருளை விற்றுருவோம். ஏன்னா நமக்கு அந்த பொருளில் இஷ்டமே இல்லை. அந்த பொருளை வேணாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்க தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது ஆண்டவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இன்னும் இவங்களை வச்சிருக்கணுமா, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்கள இனி எப்படியாவது போட்டோம், இந்த ஜனங்களுக்கு எனக்கும் தொடர்பே வேண்டாம், இவங்களை இந்த மாதிரி ஒரு புறஜாதியான் கையில் விற்று விடுவோம் என்று கர்த்தர் விற்று போட்டார். விலைக்கிரயமாக கர்த்தர் மீட்டார். சொந்த ஜனங்களாக அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? விற்று போட்டார். விற்று போட்டார். எத்தனை வருஷமாக கர்த்தர் அவர்களை விட்டுட்டாருன்னா 20 வருஷமாக விட்டுட்டார். 20 ஆண்டுகள் அவர்கள் சிறையில் அடிமைகளாக, ஒரு விதமான விடுதலையும் இல்லாமல், பலவீனர்களாக, ஒடுக்கப்பட்ட நிலையில் 20 ஆண்டுகள் அவர்கள் அந்த வாழ்க்கை வாழுகிறார்கள். அந்த நீண்ட 20 ஆண்டுகள் எத்தனை கடினமாக இருந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நாம் 20 வருஷம்னு உடனே சாதாரணமாக நினைக்க, 20 வருஷங்கிறது ரொம்ப பெரிய பீரியட், ரொம்ப லாங் பீரியடுங்க. 20 வருஷம், 20 நீண்ட வருடங்கள் அவர்கள் இந்த ஆத்சேரில் ஆளுகிற கானானியருடைய ராஜாவாகிய யாபீனின் கையிலே விற்கப்பட்டிருந்தார்கள். 20 நீண்ட ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனம், 20 நீண்ட ஆண்டுகள் அவர்களுக்கு பிரச்சனை, 20 நீண்ட ஆண்டுகள் அவர்களுக்கு கஷ்டம், 20 நீண்ட ஆண்டுகள் அவர்களுக்கு விடுதலை இல்லை, 20 நீண்ட ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன், எடுத்த உடனே அவர்கள் அப்படி அடிமைகளாக போயிருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கு நீங்கள் கெட்டு போகிறவர்களை, விழுந்து போகிறவர்களை, பாவம் செய்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் ஒரே நாளிலே அந்த நிலைமைக்கு வருகிறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விழுகிறதை அவர்கள் கண்டுபிடிக்க தெரியாமல், கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுவிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விழுந்துடுவாங்க. ஒரு நாள் மொத்தமாக விழுந்து விடுவார்கள். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற சம்பவங்களை நீங்கள் யோசிக்க வேண்டும்.
எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வீழ்ச்சி வருகிறது என்றால் அந்த சின்ன வீழ்ச்சி வரும்பொழுதே நாம் விழித்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி ஒரு சின்ன வீழ்ச்சி என் வாழ்க்கையில் வருகிறது? நான் ஏன் இப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறேன்? எதனால் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நான் வீழ்ச்சி அடைகிறேன்? ஏன் என்னுடைய விசுவாசம் இப்படி பலனிழந்து காணப்படுகிறது? நான் ஏன் இப்படி ஒரு சோர்வாக இருக்கிறேன்? ஏன் என்னால் முன்பு போல சபைக்கு செல்ல முடியவில்லை? ஏன் என்னால் முன்பு போல ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை? ஏன் என்னால் முன்பு போல ஜெபிக்க முடியவில்லை? இதையெல்லாம் நாம் ஒரு கேள்வியாக எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதை எழுப்பி நாம் அந்த வீழ்ச்சிக்கான காரணங்களை கண்டுபிடித்து அதை அவ்வப்போது சரிப்படுத்தவில்லை என்றால் நீண்டகால அடிமைத்தனத்திற்கு நாம் போய்விடுவோம். சில சபையில் இருப்பார்கள், ஆராதனை செய்வார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு கூட இருப்பதற்கு பதிலாக அடிமைத்தனங்களிலே இருப்பார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஜெபமில்லாத வாழ்க்கை என்கிற ஒரு அடிமைத்தனத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை என்கிற ஒரு அடிமைத்தனத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? தேவனோடு கரம் பிடித்து நடக்க முடியாத ஒரு அடிமைத்தனத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய அடிமைத்தனம் எப்படி இருக்கிறது? அது தொடருமானால் தேவன் உங்களை, வேறு வழியே இல்லை, நீங்கள் அப்படியே போய்கொண்டிருப்பீர்களானால் தேவனும் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை, ஏனென்றால் அவன் மாம்சம்தான். தேவனுடைய ஆவி எப்பொழுதும் போராடினால் நம்மால் அதை தாங்க முடியாது. ஆகவே சில நேரங்களில் தேவன் அப்படியே விட்டுடுவாருங்க. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்றைக்கு செயலிழந்து காணப்படுகிற பல பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கும். ஏன் தெரியுமா? தேவன் அவர்களை அப்படியே விட்டு விட்டார். தேவன் அவர்களை அப்படியே மறந்தது போல காணப்படுகிறது. அதற்கு காரணம், அவர்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே போகிறார்கள். தேவனோடு சுதந்திரமாக வாழ வேண்டிய அவர்கள் சுதந்திரமாக வாழாமல் சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன காரியங்களில் போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், எந்த காரியங்களில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பா உம்மோடு நான் வாழ்வதற்கு தடையா இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் அப்பா. சொல்லுகிறேன், ஆரம்பத்திலே அது பெரிதாக தெரியாது. ஆரம்பத்தில் அது பெரிதாக தெரியாது. இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், நம்ம ஊரில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். எடுத்த உடனே யாரும் ஹாஃபோ ஃபுல்லோ குடித்தது கிடையாது. எடுத்தவன் முதல்ல குடிக்கும்போது கொஞ்சம்தான் ஆரம்பிப்பான். அவன் சொல்லுவான், குளிருக்காக குடிக்கிறேன், டயர்டுக்காக குடிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுக்காக கொஞ்சம்தான். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான்? கொஞ்சம்தான், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சும்மா கொஞ்சம்தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு சிகரெட்டு தான், ஒன்றும் அதிகமாகலாம் எடுக்க மாட்டேன் நான், எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்கே போய் முடிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்காது. தொடங்கும் போது எதுவுமே பெரிதாக தொடங்குகிறது இல்லை. நல்ல காரியங்கள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தொடங்கும். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, நற்கிரியைகளை உங்களில் தொடங்கினவர் அதை கிறிஸ்துவினால் மட்டுமாய் நடத்தி கொண்டு வருவார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த தொடக்கம் சின்னதாக தாங்க எப்பொழுதுமே இருக்கிறது. தொடக்கம் பெரிதாக இருப்பதே இல்லை. அந்த சின்ன தவறாக இருந்தாலும் சின்னதாக தான் தொடங்குது, நல்லதாக இருந்தாலும் சின்னதாக தான் தொடங்குது. ஏன் நம்ம உடம்புல வியாதி ஆரம்பிக்கும் போது கூட சின்னதாக தான் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே நம்ம பெட்ரிடனாவா போயிடுறோம். அது சின்னதாக ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆளுங்க கவனிக்க மாட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும்? அதுலேருந்து வெளியே வர முடியாத நிலைமையில போய் மாட்டிக்குவாங்க அந்த வியாதியில். ஐயோ இவ்வளோ மோசமாக போகும் நான் நினைக்கவே இல்லையே. நினைக்கணும் எப்போவும். நம்ம பிரச்சனையாக தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் ஓடுறது தானே நம்ம பிரச்சனையை. முதல்ல எதையும் சரியாக வச்சுக்கிடுறது இல்லை, சரி பண்ணுறது இல்லை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை 20 நீண்ட ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். அவங்க அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க.
அப்போ தான் ஜபம் வருது. சில நேரங்களில் ரொம்ப பேர் நினைப்பாங்க, நான் என்ன இந்த சர்ச் இல்லைன்னா எனக்கு என்ன, நான் பரிசுத்தமாக இருக்க முடியாதா, என்ன அந்த பாஸ்டர் இல்லைன்னா என்ன, இந்த ஊழியம் எல்லாம் என்ன, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. எல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டான முடியாது. அதை நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நினைக்கிறீங்க, இன்னும் 2 வருஷம் நீங்கள் இங்கே இல்லாமல் நினச்சி பாருங்கள், நீங்கள் யாராவோ இருப்பீங்க, நீங்களாவே இருக்க மாட்டீங்க. நமக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதனுடைய வேல்யூ தெரியாது, இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ஆராதனையினுடைய மேன்மை தெரியாது, இங்கே இருக்கிற செய்தியினுடைய மேன்மை தெரியாது. ரொம்ப பேர் வெளியே போயிட்டு, ஐயோ நம்ம விட்டுட்டோமே, நல்ல சபையை விட்டுட்டோமே, நல்ல ஆராதனையை விட்டுட்டோமே, நல்ல செய்தியை விட்டோமேன்னு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப யோசிப்பாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் புரியவே புரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் தேவன் அவங்க பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஐயோ நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம், இப்போ போய் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். அதை ஏப்பா முதல்லையே நீ ஜெபம் பண்ணியிருக்கக்கூடாதா? நல்ல சாப்பாடு இருக்கும்போதே நிறைய ஜெபம் பண்ணியிருக்கக்கூடாதா? நல்ல வீடு இருக்கும்போதே நல்லா ஜெபம் பண்ணியிருக்கக்கூடாதா? இன்னொரு வீடு கூட கிடச்சிருக்குமேப்பா உனக்கு. நல்ல சூழ்நிலை இருக்கும்போதே நல்லா ஜெபம் பண்ணியிருக்கக்கூடாதா? இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பியே. நல்ல சூழ்நிலை இருக்கும்போதே இன்னும் கூட கொஞ்சம் ஆண்டவரை தேடி இருக்கக்கூடாதா? இன்னும் கூட கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்களே, இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்களே. சில ஆட்கள் அந்த நல்லதெல்லாம் போயிட்ட பிறகு தான், ஓ இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணி தான் அதெல்லாம் வாங்கணும் போலன்னு அதுக்கு பிறகு தான் ஜெபத்தையே தொடங்குவாங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கும்போதே, சந்தோஷமாக இருக்கும்போதே நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட இருங்க, ஆண்டவரோட நடங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட உறவாடுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. அந்த நாளில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்னு போட்டிருக்கு. சம்டைம்ஸ் ஆண்டவர் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை இந்த உலகத்தில் கொண்டு வரார். அதில் இந்த ஒரு சகோதரி தெபோரா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இதுவரைக்கும் நம்ம பைபிளில் படிச்சுக்கிட்டு வர்றோம், பல இடங்களில் படிக்கிறோம். ஒரு பெண் ஒரு ஜட்ஜா அல்லது ஒரு ரூலரா இருந்ததா நம்ம படிக்க முடியல. இப்போ நம்ம படிக்கிறோம், தெபோராள்ன்ற ஒருத்தி இருக்கிறா, அவ நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ இஸ்ரவேல் மீது அதிபதியாக, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒருவளாக தேவன் அவளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சில நேரங்களில் பார்க்கும்போது தேவனுடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு எப்படி ஆண்களுக்கு கிடைக்குதோ அதே போல சில நேரங்களில் சில பெண்களுக்கு கூட கிடைக்கிறது உண்டு. அப்படி கிடைக்கும் பொழுது அந்த பெண்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு, அவங்களை எடுத்து உலகம் முழுவதும் உபயோகப்படுத்துகிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் துபாயில் இருந்தப்ப நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி வீட்டில் இருந்தேன். நான் அப்போ ஃப்ரைடே சர்ச் அங்கே. நான் எனக்கு பழக்கம், யார்கிட்டையும் எனக்கு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கேட்க மாட்டேன். நான் 23 வருஷத்தில் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு நாள் கூட எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு கேட்குறது ரொம்ப இஷ்டம். ஆகவே தம்பிகிட்ட சொன்னேன், நாம் இந்த வாரம், எனக்கு அங்கேயே சொன்னாங்க, நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாம் இல்லை, வேண்டாம், நான் பேசினது போதும். சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் போயிட்டு துபாயில் இருக்க போகிறேன். சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர், லேடி பாஸ்டர் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப அற்புதமாக பிரசங்கம் பண்ணாங்க. நான் அந்த பிரசங்கத்தை ரொம்ப விரும்பினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நல்ல அபிஷேகம் இருக்குது அவங்க மேலே, நல்ல கிருபை இருக்குது, நல்ல தாளந்தையும் திறமையும் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த சகோதரி ரஷ்ய தேசத்துலேருந்து வர்றாங்க. ஆண்டவர் அவங்கள வல்லமையாக பயன்படுத்துறதை நான் பார்த்தப்ப யோசித்தேன், ஆமாம், இது மாதிரி தான் ஆண்டவர் தெபோரால கூட பயன்படுத்தியிருப்பார். ஜாய்ஸ் மேயரை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அந்த அம்மாவை மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் அப்படி ரொம்ப பேரை ஆண்டவர் தன்னுடைய கிருபையின் கரங்களில் எடுத்து பயன்படுத்துகிறாரு. அவரால் பயன்படுத்த முடியாத பாத்திரங்கள் கிடையாது. சில நேரங்களில் எக்ஸப்ஷனலாக ஆண்டவர் சில ஆட்களை எடுத்து பயன்படுத்துகிறாரு. அப்படி ஆண்டவர் பயன்படுத்துறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்படித்தான் ஆண்டவர் இந்த தெபோரால கூட கையில் எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒன்று தெரியணும் உங்களுக்கு, சில நேரங்களில் சில பிரசங்கத்தை கேட்டு ஆமாம்மா நானும் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் யார், எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு ஆண்டவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு
அதில் நம்ம இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேலே நாம் சில நேரங்களில் அவசரப்பட்டோன்னா அது நல்லா வர்றதில்லை. நான் யார், எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நியாயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா. தேவனுடைய நேரம் வந்துச்சு, மக்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய டைம் வந்துச்சு, மக்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னா எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களாம். எல்லாரும் ஜெபம் பண்ணாலே ஒரு விடுதலை வந்துடும். நமக்கு ஒன்று புரியணும், எல்லாரும் ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை நிச்சயமா வரும். ஆமே, எல்லாரும் ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை நிச்சயமா வரும். குடும்பமா ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை நிச்சயமா வரும். குழுவா ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை நிச்சயமா வரும். சபையா ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை நிச்சயமா வரும். ஒரு தேசமா ஜெபம் பண்ணா விடுதலை நிச்சயமா வரும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் ஆண்டவர் இந்த அருமையான மகளை அங்க கொண்டு வராரு. அந்த தெபோராள் நியாயம் விசாரித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தெபோராள் ஒரு நாள் கர்த்தர் அந்த தெபோராளோட கூட பேசுறாரு. 6வது வசனம் சொல்லுகிறது, அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இந்த ஒரு தேவனுடைய அதிகாரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக அவள் இருக்கிறா. அவ பாராக்க கூப்பிடுறா. பாராக் எங்கிருந்து வராருன்னு நம்ம படிக்கிறோம், நப்தலியிலிருந்து வரார். நப்தலி என்பது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று நம்ம பைபிளில் படிக்கிறோம். நப்தலி அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்பிரிட். அது ஆக்சுவலாக மான்னாலே ஒரு ரொம்ப ஸ்வீட் தான் இல்லை. மானுன்னா கொடூரமானது கிடையாது, பயங்கரமானது கிடையாது, அதட்ட எந்த கடின தன்மைகளும் கிடையாது. நப்தலி ஒரு மானோடு ஒப்பிடப்படுகிறது. அந்த கோத்திரம் யூத ராஜசிங்க, அது ஒரு வலிமையான கோத்திரம். நப்தலிங்கிறது ரொம்ப சாஃப்டான ரொம்ப சாதாரணமான ஒரு கோத்திரம் நப்தலி இஸ்ரேலில். அந்த நப்தலி கோத்திரத்திலிருந்து இந்த பாராக்க கர்த்தர் தெரிஞ்செடுத்திருந்தாரு. அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் உன்னை போ சொல்றாரு, நீ தாபோர் மலைக்கு போ, யாபீனுடைய சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கில் அவனிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அந்த அம்மா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அங்க பயன்படுத்தி அவனை பார்த்து சொல்றாங்க, நீ 10,000 பேரை கூட்டிக்கிட்டு போப்பா, நான் கூட உனக்கு கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரு. ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மனுஷன் கேட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மனுஷன் கேட்டான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மனுஷன் கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அந்த மனுஷன் அந்த பாராக் என்கிற அந்த ஒரு வீரன், ஒரு நல்ல பராக்கிரமசாலி, அவன் ஒரு நல்ல வீரன். அந்த வார்த்தையை கேட்டு அவன் யுத்தத்திற்கு போய் இருக்கணும். ஆக்சுவலா ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அங்கே. என்னன்னா, அவன் கேட்குறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், ஆனால் நீ என் கூட வந்தால் நான் போகிறேன் அப்படிங்கிறான். இது ரொம்ப துக்கமானதும் ரொம்ப சந்தோஷமானது கூட கிடையாது. இது என்ன, ஒரு இந்த காலத்தில் வேணால் நிறைய பெண்கள் போர் வீரர்களாக விமானிகளாக அல்லது விமான வீரர்களாக ஏதோ இருக்கலாம். இருந்தாலும் நான் அந்த மனிதனுடைய செயல்பாடு எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. என்ன, இந்த மனுஷன் இப்படி செயல்பட்டிருக்கிறாரு என்று நான் யோசித்தேன். அந்த மனுஷன் சொல்றாரு, நீ என் கூட வாமா, நீ வந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். சில நேரங்களில் சில வெற்றியாளர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. சில நேரம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்போதும் பெண்களை முன்னால் வச்சே அவங்க பின்னால் போய் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பெண்களை முன்னால் வச்சுட்டே போவாங்க. அதனால தான் பாராக் ஒபாமா கூட அந்த பெண்ணை தான் முன்னால் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், அதை பாராக் தானே அவரும். அவர் யாரை தான் முதல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? அந்த அம்மாவுக்கு பின்னால் அவர் ஒரு வெற்றியாளராக இருக்க விரும்பினார். அமெரிக்க தேசத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்.
கிளின்டன் மனைவி, இந்த அம்மா பேர் என்ன பிரதர்? ஹிலாரி கிளின்டனை கொண்டு வரணும்னு அந்த அம்மாவை தான் அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அந்த அம்மாவுக்கு பின்னால் அவர் நின்றுக்கிட்டார். இது பைபிளில் இருக்க ஆளும் இந்த ஆளும் ஒரே மாதிரி தானே இருந்திருக்காங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். பைபிளில் இருக்கிற ஆளுக்கும் இந்த ஆளுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியலை. பைபிளில் நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்களும் கேரக்டர்ஸும் ரொம்ப ஒத்தே போகும் ஒரு மாதிரி. சில நேரங்களில் பெயர்களும் அவர்களுடைய சுபாவங்களும் ரொம்ப இணைஞ்சு போய்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப சம்பந்தம் இல்லாமல் போகும், அது வேற. ஆனால் பல நேரங்களில் பெயர்களும் அவர்களுடைய தன்மைகளும் ஒன்றா அப்படி இணைஞ்சு போய்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த மனிதன் அப்படி சொன்னார். சொன்னப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 10,000 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன், 10,000 பேரை வழிநடத்துவதற்கு திறமை மிக்க ஒரு தலைவன், அந்த 10,000 பேரை கொண்டு தனக்கு கர்த்தர் வெற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ என் கூட வந்தால் போகிறேன், இல்லைன்னா போகவே மாட்டேன்றான். நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம், ரொம்ப வலிமையான ஆளாக ஒரு வேளை இருந்திருக்கலாம், அவங்க ஒரு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கலாம். அந்த அம்மா உடனே சொன்னாங்க, பரவாயில்ல நான் உன் கூட வரேன், தப்பு ஒன்றும் இல்லை, நான் உன் கூட வரேன். ஆனால் ஒன்று, இந்த யுத்தத்தில் கிடைக்கிற மேன்மை உனக்கு வராது. அந்த யுத்தத்தில் கிடைக்கிற மேன்மை ஒரு பெண்ணுக்கு தான் போய் சேரும். பரவாயில்லையா? அந்த மேன்மை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. அப்படியே அது பரவாயில்ல அப்படின்னா நான் உன் கூட வருகிறேன் என்று அந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, அபினோகாமின் குமாரன் பாரோக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, 12வது வசனம், சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா 900 இருப்பு ரதங்களாகி தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகி ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீ தாபோர் மலைக்கு போ, நான் அவனை கீசோன் பள்ளத்தாக்குக்கு இழுப்பேன். கீசோன் பள்ளத்தாக்கு என்ன பண்ணுவேன்? இழுப்பேன். அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கில் ஒன்றத்தில் வர இழுத்து அப்படின்னா என்னன்னா, அவன் அங்கே இழுத்து கொண்டாந்து போடுவேன். போ, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு போ. அவனை அங்கே இழுத்து கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்? போடுவேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் கர்த்தர் வர வைக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, அமைதலாக உணர்த்துறது இல்லை. சில நேரங்களில் கர்த்தரே சில ஆளுங்களை இழுத்துக்கிட்டே வருவார். எப்படி இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை நல்லா இருக்கு. நான் வந்து இழுத்துட்டு வருவேன், உன்ட்ட இழுத்துட்டு வந்து நிறுத்துவேன். வேற எங்கேயாவது போயிருக்க கூடாது. அவன் அந்த பள்ளத்தாக்குக்கு நோக்கி தான் அவன் வரான். அந்த 900 இருப்பு ரதங்களோடு கூட அவன் கீசோன் பள்ளத்தாக்கிலே அவன் வரவழைத்தான். தேவன் சில நேரங்களிலே நமக்கு நிச்சயமான வெற்றிகளை தர வல்லவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமுமே இருக்காது. அவர் அந்த வெற்றிக்காக அவர் என்ன செய்கிறாரு? அதை சாதாரணமாக செய்யல, அவனை இழுத்து கொண்டு வந்து விட்டார், இவனை தள்ளி விட்டார். போ, மலைக்கு போ. 10,000 பேரோடு அவன் மலைக்கு போனான். அவன் பின்னால் 10,000 பேர் வந்தார்கள். அவன் மலையில் இருக்கிறான். இங்கே 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. 900 இருப்பு ரதங்களோடு கூட இவன் வந்து கீசோன் பள்ளத்தாக்கில் வர்றான். அந்த சம்பவம் நடந்த பிறகு தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். தெபோரால் சொல்றா, எழுந்து போ. என்ன செய்ய? எழுந்து போ. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. வெற்றியாளன் தான், பெரிய பலசாலி தான், ஆனால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. சில நேரங்களிலே வெற்றியாளர்கள் தனித்து வெற்றி பெறுகிறதில்லை. ஒருவருடைய ஆலோசனையின்படி, வழிநடத்தலின்படி, ஒருவருடைய உந்துதலின்படி அவர்கள் செல்லுகிறார்கள்.
விசுவாசம் என்பது சில நேரங்களிலே இப்படி கூட இருக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான விசுவாசம். இது நான் சொல்லுவேன், ரொம்ப ஒரு பராக்கிரமம் நிறைந்த விசுவாசம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே வேளையிலே யாபீனை எதிர்ப்பதற்கு, சிசராவை எதிர்ப்பதற்கு பாராக்குக்கு தைரியம் வந்ததே பெரிய விஷயம்தான். ஏன்னா 20 இயர்ஸாக அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கு. அவன் ரொம்ப வலிமை நிறைந்தவனாக இருக்கிறான். அப்படி வலிமை நிறைஞ்ச ஒருத்தனோட இவங்களால போரிட முடியாது. இருந்தாலும் அது கர்த்தர் தைரியமாக போக அவனை சொன்னார். அவன் தைரியமாக புறப்பட்டு போகிறான். ஆனால் இன்னொருவருடைய வழி நடத்துதல், இன்னொருவருடைய ஆலோசனை, இன்னொருவர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு கேட்டு நடந்து வெற்றி பெறுகிற ஒரு மனிதன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சில நேரம் சிலர் தாங்களாகவே ஆண்டவருடைய வார்த்தையை பெறுவார்கள், தாங்களாகவே முன்னேறி செல்வார்கள், தாங்களாகவே செயல்படுவார்கள், தாங்களாகவே வெற்றி பெறுவார்கள். சில நேரங்களிலே சிலர் வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். மற்றவர்கள் அவர்களை தள்ளிக்கொண்டே போவார்கள். நீங்கள் சில நேரங்களில் இப்படி இருக்கலாம். மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தள்ளிக்கொண்டே போகிற நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். அவர்கள் உங்களை தள்ளிக்கொண்டே போவார்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவர்களை தள்ளிக்கொண்டே போவார்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். அவர்களை தள்ளிக்கொண்டே போவார்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அவர்கள் உங்களை தள்ளிக்கொண்டே போவார்கள், அப்பொழுது நீங்கள் ஒரு எழுப்புதலுக்கு நேராக வருவீர்கள். அல்லேலூயா. சில நேரங்களிலே இப்படி மனிதர்களும் இருக்கிறார்கள், வெற்றியாளர்கள் தான் அவர்களும். அந்த மனிதன் இப்படி வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தான். அந்த மனிதனை பார்த்து சொன்னா, எழுந்து போ, எழுந்து போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் படித்தா நமக்கு குடும்பங்கள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. சிலங்க மனைவி சொல்லுவாங்க, என்ன இப்படி எழுந்து போங்க, போய் செய்யுங்க, எல்லாம் முடியும் போங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் அவர் சுறுசுறுப்பாக சட்டையெல்லாம் போட்டுட்டு பேண்ட்லாம், அவருக்கு தைரியம் வந்துருச்சு. இப்போ ஏன், எதனால் வந்துச்சு அந்த தைரியம் சொல்லுங்க? மனைவி சொல்லிட்டாங்க, போங்க போங்க, முடியும் போங்க, ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, போங்க, உங்களால் முடியும், போய் செய்யுங்க, தைரியமாக போங்க போங்க, முன்னால் போங்க அப்படிம்பாங்க. அப்புறமா பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் போயிட்டு முடிச்சுட்டு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிம்பாரு. ஆக்சுவலாக அந்த கிரெடிட் எங்கே போகுது இப்போ உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறதை நீங்கள் அனுபவபூர்வமாக பலர் அறிந்திருப்பீர்கள். பல நேரங்களில் நான் அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருவோம். அது மாதிரி நேரங்களில் சில வீடுகளில் மனைவிமார்கள் இருப்பாங்க, இல்லை முடியும் போங்க போங்க, இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க, இது இப்படி செஞ்சு பாருங்க, அது முடியும் பரவாயில்ல போங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிற நீ முடியும்னு சொல்கிற, அப்படியா, சரியாக வருமா, ஆமாம் நீங்கள் போங்க 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 அப்படிம்பாங்க. அவர் உடனே ரெடி ஆகிடுவார். அப்போ தான் உற்சாகமே வரும் அவருக்கு. சட்டை பேண்ட்லாம் போட்டுட்டு கிளம்பி போவார். திரும்பி வரும்போது ரொம்ப வெற்றியோடு வருவார். அப்பா நீ சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்ச. சில நேரங்களிலே வெற்றியாளர்களுக்கு ஊக்குவிக்கும் வார்த்தைகள் தேவைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்களை தள்ளி விடுகிறதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்களை கொஞ்சம் முன்னால் தள்ளுறதுக்கு சிலர் தேவை. ஆமென். நீங்கள் அப்படி இருந்தால் தைரியமாக இருங்கள். யாராவது உங்களை முன்னால் தள்ளி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த முன்னால் தள்ளி விடுறதுக்கு இருக்கிற ஆளை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு முன்னால் போக தெரியலன்னா உங்களை முன்னால் போகிறதுக்கு தள்ளி விடுற ஆள் யாருன்னு கண்டுபிடிங்க. ஒரு தேவாராளை கண்டுபிடிங்க நீங்கள். ஹலோ, நான் வேறு எதுவும் தப்பாக சொல்லலையா, நீங்கள் போய் வேறு யாரையாவது கண்டுபிடிச்சிட்டு வந்துடாதீங்க. நான் கண்டுபிடிச்சேன் பாஸ்டர், நீங்கள் தானே சொன்னீங்க போன சண்டே, நான் ஒரு தேவாராளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்கிறது உங்களை பின்னால் இருந்து தள்ளிவிடக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து சொல்லுகிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களை பின்னால் இருந்து உங்களை தள்ளிவிடக்கூடிய ஒரு நல்ல நபரை குறித்து சொல்லுகிறேன். தேவராளை கண்டுபிடினா நீங்கள் போயிட்டு வேறு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா என் பிரசங்கம் வேறு மாதிரி பிரசங்கம் ஆகிடும். நான் அந்த மாதிரி பிரசங்கம்லாம் பண்ணுறதில்லை. நான் நல்ல பிரசங்கங்களை மாத்திரம்தான் செய்கிறேன், தவறான பிரசங்கங்களை செய்ததே இல்லை. ஆகவே நான் உங்களை தள்ளிவிடுகிற ஆள் யார் என்று பாருங்கள். சில நேரம் உங்கள் போதகராக இருக்கலாம். போதகர் உங்களை தள்ளி விடுவார். போங்க போங்க, முன்னால் போங்க, முடியும் போங்க போங்க பார். பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம போவோம், செஞ்சு பார்ப்போம், செஞ்சு வெற்றி பெறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் உங்களுக்கு வேண்டிய நண்பர்களாக இருப்பார்கள். அவங்க போங்க போப்பா, உன்னால் முடியும்பா, போப்பா போய் செய்யப்பா என்று சொல்லுவார்கள். அந்த நண்பர்கள் தள்ளி விடும்போது நீங்கள் முன்னாலே போவீர்கள்.
முன்னாலே போய் செய்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சில நேரங்களில் மனைவி, சில நேரங்களில் புருஷன், சில நேரங்களில் பிள்ளைகள், சில நேரங்களில் பெற்றோர் நம்மை தள்ளி விடுவாங்க. போ மானே, உன்னால் முடியுண்டா, செய்டாம்பாங்க. அவங்க போய் செய்வாங்க, செய்து வெற்றியும் அடைவார்கள். ஆகவே நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது இதை தான். சில நேரத்திலே தேவன் நமக்கு இது போன்ற நல்ல உதவியாளர்களை தருவார். நம்முடைய வெற்றிக்கு துணை நிற்கிற ஆட்களை தேவனே தருவார். நம்முடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கிற ஆட்களை தேவனே தருவார். நாம் கொஞ்சம் பயப்படுகிறவர்களாக இருக்கலாம், நாம் கொஞ்சம் அதைரியமாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் கொஞ்சம் யோசிக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் கொஞ்சம் சில நேரங்களில் வேகமாய் செயல்பட முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வேகமாய் செயல்படக்கூடிய நல்ல ஆட்களை கொடுத்து நம்மை முன்னாலே கொஞ்சம் தள்ளி விடுவார். அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி தள்ளிவிடுகிற தெபோராள்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படித்தான் அந்த அம்மா தள்ளிவிட்டாங்க. எழுந்து போ. அது வரைக்கும் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? 10,000 பேரை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. போகலாமா வேணாமா? அவன் 900 இருப்பிரதங்களோடு வந்திருக்கிறான். போகலாமா வேணாமா? போகிறதா வேண்டாமா? முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு போகிற மாதிரியே தெரியல. உட்காந்தவன் தான். கையில் பட்டம் எல்லாம் வச்சுருக்கான், ஈட்டி எல்லாம் வச்சுருக்கான், வில்லு அம்பெல்லாம் வச்சுருக்கான். 10,000 பேர் ரெடியாக வேற ஆயுதம் தரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இவன் எழும்புற மாதிரியே இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாம் வச்சுருக்கான், எல்லாம் இருக்குது அவன்கிட்ட, ஆனால் அவன் எழுந்து போக மாட்டாங்கிறான். சில நேரங்களில் பாருங்கள், சில ஆளுகள்கிட்ட எல்லா விதமான எஃபிஷியன்சியும் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் எல்லா விதமான ஆற்றலும் இருக்கும் சிலருக்கு, அப்படியே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. சில நேரங்களில் எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும் சிலருக்கு, அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் எல்லாம். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன உதவி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா, எழுந்து போங்க. என்ன பண்ண சொல்லுங்க? எழுந்து போங்க, முன்னால் போங்க. ஐயோ, சில ஆட்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஓடி உருண்டு உழுந்து எழுந்து மூஞ்செல்லாம் உடஞ்சி கை காலெல்லாம் உடஞ்சி வருவாங்க. சில ஆட்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. சில ஆட்கள்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க, முடியுமா முடியாதான்னு சந்தேகமாக இருப்பாங்க. இந்த காலையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் இருந்தும் கூட இன்னும் நீங்கள் பயப்படுற நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் உங்களை பற்றி சில நேரங்கள் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நீங்கள் யார் என்ற உங்கள் பலம் என்ன, உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் தெரியாமல் சில நேரங்களில் உட்கார்ந்துருப்போம். நம்ம மற்றவங்களுடைய தாளந்துகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம், மற்றவங்களை பார்த்தா இவங்கள மாதிரி உண்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப தேவனுடைய கிருபையின் கரங்களில் வலிமையான ஆளாக இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் இந்த காலையில் சொல்கிறேன் நான், அது போன்ற பாராக்கா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை தள்ளி விடுறதுக்கு ஆண்டவர் சில ஆட்களை வச்சிருப்பாரு, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சில ஆட்களை வச்சிருப்பாரு, முன்னால போன்னு சொல்றதுக்கு சில ஆட்களை வச்சிருப்பாரு. இதை விட வேதனை, சில ஆட்களை வேலைக்கு அனுப்புறதே பெரிய பிரச்சனை. சில ஆட்கள் இருக்காங்க, சில சோம்பேறியான ஆட்கள் இருக்காங்க, வீடுகளில் வேலைக்கு போக மாட்டாங்க, காலையில் எழுந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. வேலைக்கு போகலையா, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி லீவு போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்படிம்பாங்க. வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும், வெளியே புறப்பட்டு போகிற வரைக்கும் வெளியே போனால் தான் சரியாகும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அன்பானவர்களே, அவங்கள வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே அந்த மனைவி படுற பாடு சில வீடுகளில் பார்த்துருக்கேன் நான். மனுஷன் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறார், வேலைக்கு போகணுன்னா போகவே மாட்டேன், உட்காந்துக்கிட்டே இருக்கிறார், என்ன பண்ணனே தெரியல அப்படிம்பாங்க. அப்புறம் அவரை அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடாயிடும். அதை அனுப்புறதுக்கு டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க அவங்க. ஆண்டவரே, நாளைக்கு காலையில் என்ன செய்யணும், ஒழுங்காக வேலைக்கு போகணும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு, எல்கேஜி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அதுகளை தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போ. டெய்லி காலையில் போகும்போது அழுவங்க, வரும்போது சிரிச்சுக்கிட்டு வராங்க பிள்ளைங்க. அது வேடிக்கையாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் நாம் எல்லாரும் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க அழுவுங்க. எங்கள் பிள்ளைய நாங்கள் எங்களுடைய மகளை பெயின் ஸ்கூலில் படிக்க வச்சோம். நாங்கள் முதல்ல அவள் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெயின் ஸ்கூலில் படித்தா. அப்போ அந்த பெயின் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த எல்கேஜி கொண்டு போய் நான் மனைவி விட்டுட்டு அங்கே அந்த கேட்டில் நின்று, கேட்டு வரைக்கும் சத்தம் கேட்கும்.
நம்ம பிள்ளை சத்தம் நமக்கு கரெக்டாக தெரியும்ல. கேட் வரைக்கும் கேட்கும் அழுகையின் சத்தம். எங்களுக்கு கேட்லேருந்து வர்றதுக்கே மனசு வராது. ஒருவேளை நாங்கள் அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கி படிச்சிருக்க முடியாது. வேறு வழி கிடையாது. அது அப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம தள்ளி விடுகிற சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க நம்மளை தள்ளி விடுவாங்க. அவங்க நம்மளை தள்ளி விடும்போது நம்ம முன்னால் போக வேண்டியது தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த அம்மா சொன்னால், எழுந்துரு போ, கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க நாள் இதுவே. அந்த நாளை கண்டுபிடிக்க முடியல அவனால். அதாவது சம்டைம்ஸ் அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருந்து ஆட்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அந்த டைமை அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனால் அந்த டைமை ஜட்ஜ் பண்ண முடியல. அன்பானவர்களே, இதான் ரைட் டைம் அப்படிங்கிறத ஒரு மனுஷனால் ஜட்ஜ் பண்ண முடியணும், தெரியணும் ஒரு மனுஷனுக்கு. இதான் ரைட் டைம், இதான் சரியான நேரம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், தேவனுடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இது சரியான நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது சரியான நாள் என்று சொல்லுகிறேன். இது சரியான காலம் என்று சொல்லுகிறேன். சிலருக்கு காலத்தை புரிந்து கொள்கிறதில்லை. சிலர் இன்னும் வெயிட் பண்றாங்க, இன்னும் வெயிட் பண்றாங்க, இன்னும் வெயிட் பண்றாங்க, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் வரலன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற தவறு. காலம் வந்து விட்டது, ரைட் டைம் வந்து விட்டது, சரியான நேரம் வந்து விட்டது. அவனுக்கு அது புரியவில்லை. இதுதான் சரியான நேரமா என்று அவன் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்பதான் அவளுக்கு தெரியுது, ஓ இதுதான் நேரம். இந்த டைமை விட்டுட்டா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டா, அதுக்கு பிறகு சிசராவை ஜெயிப்பது கடினம் என்று அவள் அறிந்திருந்தாள். புஷ் பண்ணிட்டா, இதுதான் டைம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே வாலிபர்களே, பெரியவங்களே, சின்ன பிள்ளைகளே, எல்லாருக்கும் சொல்லுகிறேன் நான், இதுதான் சரியான நேரம். நீங்கள் செயல்பட வேண்டிய, நான் செயல்பட வேண்டிய, சபை செயல்பட வேண்டிய சரியான நேரம் இதுதான். இந்த நேரத்தை புரிந்து கொள்ளுங்க. இன்னும் நாள் வரவில்லை என்று நினைக்காதீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் என்று நினைக்காதீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் யோசிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். யோசித்தால் யோசித்துக் கொண்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும். யோசிக்க வேண்டும், ஆனால் யோசித்து கொண்டே இருந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிறது புரியுதா? யோசிக்கணும், ஆனால் யோசிச்சுட்டே இருந்துடக்கூடாது. சிலர் அப்படி தான் இருக்காங்க. யோசிப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, இன்னும் வருஷக்கணக்காக யோசிப்பாங்க. சிலர் பிரைஸெல்லாம் வருஷக்கணக்காக யோசிப்பாங்க, அவ்வளோதான். யோசித்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. இல்லை, அது தவறு. யோசிக்க வேண்டும், அது அவசியம்தான். ஆனால் யோசித்து கொண்டே இருந்தால் நம்மால் எதையும் செய்யவே முடியாது. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசித்து கொண்டே இராதீர்கள். தேவன் எந்த நேரத்திலே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அவர்கள் இறங்கினார்கள். கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லையா? கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை, நமக்கு எதிரான பிரச்சனைகளை, போராட்டங்களை, எதுவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதற்கான நேரத்தை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் நடக்கும். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான திருமணம் நடக்கும். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான வேலை கிடைக்கும். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான தொழிலை தொடங்குவீர்கள். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான ஆளை சந்திப்பீர்கள். ஜெபித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஜெபித்துக் கொண்டிருங்கள். கேட்டுக்கொண்டிருங்கள். உம்முடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன். நீர் என்னை வழி நடத்தும். நீர் என்னை தள்ளிவிடும் முன்னால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருங்கள். ஆண்டவர் அந்த சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசித்து கொண்டு போகவில்லை. சவுத் ஆப்பிரிக்கா போன பொழுது நான் யோசிக்கவில்லை. பாஸ்டர், அந்த அன்பான போதகர் என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டினார். ஒரு குடும்பம் போல என்னை வைத்திருந்தார். நான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் எனக்கு நான் யோசித்தேன், அப்பா இவ்வளோ பெரிய மரியாதையா, இவ்வளோ பெரிய கனமா, இதற்கு நான் பாத்திரன் தானா என்று நான் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை வந்து விட்டது. அவர் ஒரு மனிதருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூட்டி சென்றார். அந்த மனிதருடைய வீட்டை பார்த்த பொழுது நான் யோசித்தேன், இது வீடா அரண்மனையா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. அந்த அரண்மனை போன்ற வீட்டிலே வாழ்ந்த அந்த மனிதர் என்னை பார்த்து சொன்னார்,
இல்லை நீங்கள் திங்கக்கிழமை போக வேண்டாம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னுடைய பிறந்தநாள் செவ்வாய்க்கிழமை, அதை நாங்கள் கொண்டாடலை, ப்ரேயர் மீட்டிங்காக நடத்த விரும்புகிறோம், ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பில்லினியர் அவர், மிகப்பெரிய கோடீஸ்வர மனிதன். அவர் சொன்னார், ப்ளீஸ் ஒரு 1 டே கூடுதலாக ஸ்டே பண்ணி எனக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போங்க என்று அவர் கேட்டுக்கொண்டார். நான் யோசித்தேன், இது சரியான இடம், இது சரியான நேரம் என்று நான் புரிந்து கொண்டேன். தேவனுடைய செயலை நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன். சொன்னேன், எஸ், ஓகே. டிக்கெட்டை எல்லாம் அவர் தான் சேஞ்ச் பண்ணினார். நான் அவருடைய கூட்டத்தில் பிரசங்கித்தேன். அவருடைய கூட்டத்தில், என்னால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம், என்னால் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியாது. அதுக்காக நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. எனக்கு பெரிய பிரச்சனை, மக கூட இருந்ததுனால தான் எனக்கு சுலபமாக இருந்தது. நான் பிரசங்கித்தேன். அவர்கள் நான் பிரசங்கிக்க வரை நம்பவில்லை. நான் பிரசங்கித்து முடித்த பிறகு அவரும் அவருடைய மனைவியும் சொன்னார்கள், வெரி சிம்பிள் மேன், ரொம்ப சிம்பிளாக அழகாக பிரசங்கம் பண்ணுறார், அதனால தான் அவருடைய சர்ச் நல்லா இருக்குது. அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர்கள் காலையில் என்னை வழி அனுப்பின விதம் எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் யோசித்தேன், சரியான நேரம், சரியான இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போயிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில நேரங்களில் சரியான இடம் எது, சரியான அரண்மனையை போல இருந்ததுனால சரியான இடம் என்று சொல்லவில்லை. அந்த நபர் நான் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதிலே அவர் ஆர்வமாக இருந்தார். நான் அவரை ஆசீர்வதிக்காமல் போகக்கூடாது என்பதிலே அவர் தீர்மானமாக இருந்தார். ஒரு நாள் கூடுதலாக நான் எப்படியாவது இருந்து அவரை ஆசீர்வதித்து விட்டு தான் போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனக்கு அருமையானவர்களே, சரியான நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், சரியான இடத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பொழுது சிசரா தோற்கடிக்கப்பட்டான். அங்கே பாராக் மாபெரும் வெற்றியை சுதந்திரிக்கிறான். சிசரா பயந்து போய் ஓடுகிறான். ஓடும் பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் இருக்கிற பெண், யாகேல் என்கிற பெண், அவனை வரவேற்கிறாள். வரவேற்று அவன் பயந்து நடுங்கிறான். ஐயோ, என்னை துரத்திக்கிட்டு வராங்க, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இடம் கொடுன்னு கேட்குறான். அவன் வீட்டுக்குள்ளே அவனுக்கு இடம் கொடுக்குறா, பால் கொடுக்குறா குடிக்கிறதுக்கு, அவனை தூங்க வைக்கிறா. எனக்கு பெரிய ஆச்சரியம். எவ்வளோ சம்பவங்களை நான் படித்திருக்கிறேன். ஆச்சரியம் என்னவென்றால், இந்த சம்பவத்தில் அவன் தூங்கினது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறார். இந்த பிரயாணத்திலே கிடைக்கும் மேன்மை உனக்கு வராது என்று தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார். ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும்னு. அவ்வளவு டென்ஷனாக வர்றவன், அவ்வளவு பதட்டமாக வர்றவன், அவ்வளவு ஒரு வேகமாக வந்த மனுஷன் எப்படி தூங்கிட்டான்னு தெரியல. அவன் அவளை நம்பி ரொம்ப தூங்கிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 விதமாக இருக்காங்க பெண்கள், பார்த்தீங்களா? பெண்களை நம்ம நம்ப முடியுமா, நம்ப முடியாதான்னு தெரியல. அவன் நம்பி தூங்கினான். அப்படித்தான் சிம்சோன் கூட நம்பி தூங்கினான். சில நேரங்களில் வித்தியாசமான ஆட்கள் இருக்கிறாங்க. நம்பி தூங்கிட்டான். அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ஒரு சாதாரண பலவீனமான பெண் என்று அவன் நினைத்தான். ஆனால் சில நேரங்களிலே பலவீனமான பாத்திரங்களை தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இவங்க ரொம்ப பலவீனம், இவங்களையா என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக பலவீன பாத்திரங்களை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று பலவீன பாத்திரங்களை இந்த உலகத்தில் பயன்படுத்துறதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெண் பெரிய சுத்தியலை எடுத்தா, கையில் ஒரு கூடார ஆணி எடுத்தா, அப்படியே வச்சு இப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு இருந்தவன் நெத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சா, மொத்தமாக செதஞ்சு போயிட்டான். அந்த வெற்றி யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு? இப்ப ஒரு பெண்ணிட்ட போய் சேர்ந்துருச்சு. அருமையானவர்களே, ஒரு மாபெரும் விசுவாச வெற்றியை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த விசுவாச வெற்றிக்கு பின்னால் ஒரு மனிதன் செயல்படுகிறான். ஆனால் அந்த வெற்றியை ஒரு மனிதன் அங்கே முன்னால் நிற்கிறான். ஆனால் ஒரு பெண் அந்த மனிதனுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். அவர்கள் சேர்ந்து அந்த வெற்றியை சுதந்திரிக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். இந்த காலையில் சொல்லுகிறேன், தேவன் சில நேரங்களிலே வெற்றியை நாம் ஒரே ஆளாக எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார். சில நேரங்களிலே
சில நேரம் நாம் நினைக்கிறோம் வெற்றியை நான் ஒரே ஆள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், வெற்றி எனக்கு மட்டும்தான் வர வேண்டும் என்று. சில நேரங்களில் தேவன் வெற்றியை பங்கிட்டு கொடுப்பார். அவருக்கும் இவருக்கும் அவருக்கும் இவருக்கும் என்று ஒரு 4-5 பேரை இணைத்து தேவன் அந்த வெற்றியை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, இது எங்களுடைய வெற்றி. சபையாக நாம் சொல்ல வேண்டியது என்ன? எப்பொழுதெல்லாம் நாம் சபையாக வெற்றி அடைகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது என்ன? இது பாஸ்டர் டேனியலுடைய வெற்றி அல்ல, இது திருச்சபையினுடைய வெற்றி. இது அவருடைய குடும்பத்தின் வெற்றி அல்ல, இது சபையினுடைய வெற்றி. இது அவரால் கிடைத்த வெற்றி அல்ல, இது சபையின் ஜெபத்தினால் கிடைத்த வெற்றி. இது சபையின் பிரயாசத்தினால், சபையிலே மக்கள் எழும்பி ஆண்டவருக்காக செய்ததனால் கிடைத்த வெற்றி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றியை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், வெற்றியை அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெற்றியை சில நேரங்களில் நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பங்கிட்டு கொடுப்பார். அப்பொழுது அந்த வெற்றி இன்னும் கூட அற்புதமாக சுவை நிறைந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரே மனிதன் வெற்றி பெறுவதை விட ஒரு குழு வெற்றி பெறுவது மிகப்பெரிய சந்தோஷம். அது வெற்றி அங்கே பங்கிடப்படுகிறது, அது எத்தனை மகிழ்ச்சி. சில நேரம் நம்முடைய குடும்பத்திற்கு அந்த வெற்றி போய் சேரும். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வெற்றியிலே பங்கு இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களுக்கு அந்த வெற்றியிலே பங்கு இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய உறவினர்களுக்கு அந்த வெற்றியிலே பங்கு இருக்கும். நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்கு ரொம்ப நன்றி, நீர் நல்லவர் ஐயா, என்னுடைய வெற்றியிலே இத்தனை பேருக்கு பங்கு கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வெற்றியை ஒரே மனிதன் எடுத்துக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் அந்த மனிதனுக்கு அளவுக்கு மீறின பெருமை கூட வரலாம். ஒரே மனிதன் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரனாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் அவன் சொல்லலாம், நான் தான், என்னால் தான் என்றெல்லாம் பேசலாம். அப்படி பேசாதபடிக்கு தேவன் சில நேரங்களில் வெற்றியை பங்கு போட்டு கொடுக்க விரும்பினால் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரவாயில்லை, தேவன் வெற்றியை பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படியானால் நான் என்று பேசுகிறதற்கு இடமில்லாதபடிக்கு நாங்கள், நாம் என்று பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுங்க, சொல்லுங்க. நான், நாம் சொல்லுங்க, நாம். இது கற்றுக் கொடுத்தது யாருன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் கற்றுக் கொடுத்தார். நான்னு சொன்னால் உதடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லையா, நாம்னு சொன்னால் உதடுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டுமா. பிரைஸ் தி லார்ட். நான்னு சொன்னால் உதடுகள் கூட என்ன செய்யறதில்லை, ஒன்றோடு ஒன்று ஒட்டுகிறதில்லை. இப்போ சொல்லி பாருங்களேன், நான், நாம். நான் வேணுமா நாம் வேணுமா? நாம் தானே, நான் வேண்டாம். எஸ், அதுதான் உண்மை. நான் வேண்டாம். ஒரு தனி மனிதன் வெற்றியை கொண்டாட வேண்டாம், நாம் வெற்றியை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், இந்த வெற்றி நம்முடையது, இந்த வெற்றி எங்களுடையது, இந்த வெற்றி எங்கள் சபையினுடையது, தேவன் எங்களுக்கு கொடுத்த வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான உலகம் முழுவதும் நம்மை குறித்தும் பேச மக்கள் இருக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அவ்வளவு பெரிய திருச்சபையின் போதகராய் இவர் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த வெற்றி நாம், எங்களுடைய வெற்றி. உலகம் முழுவதும் நம்முடைய பல இடங்களில் நம்முடைய திருச்சபை பேசப்படுகிறது. அதை நினைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய கிருபையை எண்ணி பார்க்கிறேன். அதில் எத்தனை பேருடைய பலன், எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய பிரயாசம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் முடிக்கிறேன், போதும். இன்றைக்கு நான் இதோடு கூட முடித்துக் கொள்கிறேன். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் பிதாவே, பாராக்கு நீர் கொடுத்த வெற்றிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தில் வெற்றி பெற்ற அந்த மனிதனை நாங்கள் பார்க்கும்போது அந்த வெற்றியை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எல்லோரும் அந்த வெற்றியை பங்கிடுவதற்கு நீர் கொடுத்தீரே. 10,000 பேருக்கு அந்த வெற்றியில் பங்கு இருந்தது. மாத்திரமல்ல, தெபோராளுக்கும் யாபினுடைய மனைவியாகிய
அந்த மகளுக்கும் யாகேலுக்கும் அதில் வெற்றி இருந்ததற்காக நன்றி அப்பா. பங்கிருந்ததற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. வெற்றியில் பங்காளர்களாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா. இப்போதும் என் வாழ்விலே ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா.